Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video. And today's video is about how to prepare the subject Biotechnology in Healthcare for Unannounced Exam November-December 2025. The subject code is OBT 357 and it is 2021 regulation. In this video, we will see unit-wise discussion and important question discussion for this particular subject Biotechnology in Healthcare. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. In the subject வந்து பாத்தீங்கன்னா 2021 regulationல புதுசா ஆட் பண்ணிருக்க subject and we don't have previous year question paper for this but ரொம்ப ஈஸியான subject complete theory and ஒரு யூனிட்லயுமே ஒரு 3 to 4 areas நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் and முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2 யூனிட் 4 யூனிட் 5 மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் ஏன்னா இந்த மூணு யூனிட்ல இருந்து கண்டிப்பா பார்ட் சி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. So with this we will start this particular video. We'll start with unit wise discussion. Unit wise discussion la first unit வந்து பாத்தீங்கன்னா about public health. The public health பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த public health versus medical care and similarly வந்து determinants of health care. Determinants of health ல வந்து கண்டிப்பா இந்த ஃபேக்டர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணி ஒரு क्वेश्चन வரலாம். Social, economical, cultural, environmental. About determinants of health is very important. Similarly, role of different disciplines in public health. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான key areas. And unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா unit 2 ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட். ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் you cannot predict question. Similarly, part C-லயும் question வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிசீஸ் தான் படிப்பீங்க. ஒன்னு வந்து கம்யூனிகபிள் டிசீஸ், இன்னொன்னு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்கன் பாக்ஸ், COVID-19, tuberculosis, hepatitis B and C, HIV, influenza, swine flu இது எல்லாமே முக்கியமான key areas தான். ஏதாவது ஒரு particular disease கொடுத்து எலாபரேட் பண்ண சொல்லலாம். ரைட், அதோட காஸ், அதோட எஃபெக்ட்ஸ் என்ன, அதை எப்படி பிரிவென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி क्वेश्चंस வரலாம். அப்போ எந்த क्वेश्चन நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கிறதெல்லாம் கொடுத்திருக்கேன். நான் சொன்ன ஏரியாஸ்ல வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. சாய்ஸ்ல விடாதீங்க. ஏன்னா இது see here இப்ப கம்யூனிகபிள் டிசீஸ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே you have 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இந்த 8ல நீங்க வந்து 4 படிச்சாலுமே மீதி 4ல இருந்து क्वेश्चंस எய்தர் ஆர் கேட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? சோ அதனால நான் சொல்ற क्वेश्चंस சாய்ஸ் இல்லாம படிங்க. நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஃபேட்டி லிவர், இந்த obesity, கேன்சர் and டயபெட்டிஸ் இதெல்லாம் முக்கியமான key areas தான். அப்ப யூனிட் 2ல நான் என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாது அப்படி படிக்காம விடலாம் அப்படின்றதே ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு யூனிட். ரைட், சோ அதனால யூனிட் 2 நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. and யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வேக்சினாலஜி. இதுல வந்து இந்த கன்வென்ஷனல் அப்ரோச்சஸ் டு வேக்சின் டெவலப்மெண்ட் and similarly வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு மானிட்டரிங் டெம்பரேச்சர், ஸ்டெரிலைசேஷன் என்விரான்மெண்ட்ஸ் and preservation and monitoring of microorganisms in seed IoT systems இதெல்லாம் key areas. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா once again இங்க வந்து part C questions வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இங்கேயுமே you will study about more diseases. You can see physical medicine and rehabilitation is very important area. அதுலயுமே இந்த நியூராலஜி, எண்டோஸ்கோபி, பல்மனாலஜி, கார்டியாலஜி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான question. and similarly different units, அதாவது surgical unit, OT medical unit, pediatric unit, critical care units இது எல்லாமே ரொம்ப முக்கியமான key areas. ரைட், அப்போ இது வந்து காமனாவும் கேட்கலாம், வேரியஸ் யூனிட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல்னு கேட்கலாம். இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்ஜிக்கல் யூனிட் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஓடி மெடிக்கல் யூனிட் எக்ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தனியாவும் கேட்கலாம். சோ அதனால யூனிட் 4 இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஏரியா. சிமிலர்லி இந்த ரேடியோ தெரபியுமே கேட்கக்கூடிய क्वेश्चन தான். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க இந்த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பயோடெலிமெண்ட்ரி சிஸ்டம், அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் டோமோகிராஃபி, அதாவது சிடி அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன் and endoscopy இதெல்லாம் ரொம்ப key areas. அப்ப யூனிட் 2 யூனிட் 4 மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. எவ்வளவு நிறைய படிக்க முடியும் பாருங்க. படிக்க முடியாத क्वेश्चन வாட் இஸ் வாட் கோ த்ரூ பண்ணுங்க. ஏன்னா நிறைய சாய்ஸஸ் இருக்கு, எந்த क्वेश्चन நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரைட், and இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு புக் நான் டவுன்லோட் லிங்க் கொடுத்திருக்கேன். இந்த புக்கும் கொடுத்திருக்கேன் and as well as இந்த புக்கும் கொடுத்திருக்கேன். ரைட், and so ரெண்டு புக்குமே யூஸ் பண்ணி படிங்க. ரைட், and we will see question wise discussion. Question wise discussion la unit 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா public health versus medical care, unique features of public health, determinants of health,
roles of different disciplines in public health. இது எல்லாமே ரொம்ப key areas. கண்டிப்பா 4 கொஸ்டின் படிங்க. And unit 2 பொறுத்த வரைக்கும் as I said, இங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே முக்கியமான ஏரியாஸ் தான். இதுல எதுவுமே விடாதீங்க. as I said before, இதுலயுமே நம்ம 8 different types of diseases பார்த்தோம். அதுல நான் உங்களை 3 தான் பார்க்க சொல்றேன். அதாவது COVID-19, hepatitis A and B, HIV, ரைட்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான key areas. And non communicable diabetes mellitus, fatty liver, cancer and as well as obesity, ரைட்? இது எல்லாமே பாருங்க. அண்ட் ஏன் இதுல வந்து நம்ம 8ல 3 தான் பார்க்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம மோஸ்ட்லி எல்லாமே கவர் ஆகிறோம். சோ இதுல ஒரு கொஸ்டின் இதுல கொஸ்டின் வரும்போது கண்டிப்பா உங்களால ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். அதனால இதுலயுமே சாய்ஸ் விட்டு படிக்காதீங்க. surely you will be in trouble. And unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா conventional approaches to vaccine development, preservation and monitoring of microorganism in seed IoT systems, instrument related to monitoring temperature, sterilization environment. இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான key areas. கண்டிப்பா இந்த 3 கொஸ்டின் படிங்க. And unit 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த various unit கண்டிப்பா surgical unit, OT medical unit, critical care units பார்த்தே ஆகணும். very important question. And physical medicine and rehabilitation, radiotherapy, ரைட்? இதெல்லாமே key areas. provided இந்த மூணுமே நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா பார்ட் C ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அப்படி இல்லைன்னா நியூரோலஜி அண்ட் as well as cardiology நல்லா பார்த்துட்டு pulmonology what is what பார்த்துக்கோங்க. கண்டிப்பா இது 4 கொஸ்டின் படிக்கணும் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும். because unit 2 and unit 4 more chances are there for part C, right? And even in part unit 5 also we can expect part C question. So different types of biotelemetry system, thermography, similarly CT and MRI scan, right? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான key areas. And similarly ultrasonography, right? இந்த மூணுத்தையும் நல்லா பார்த்துட்டு இந்த ultrasonography what is what நான் பார்த்துக்கோங்க. Right, this is about important questions on unit 5. and part A பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் யூசுவலா சொல்றதா இந்த சப்ஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களால 10 கொஸ்டின்ஸ்மே அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஜெனரலைஸா தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்க வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஈஸியா உங்களால 10 2 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். 10 2 மார்க்ஸ்ல 8 2 மார்க்ஸ்க்கு உங்களால 2 மார்க்ஸே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ரைட்? சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல நம்ம என்னெல்லாம் விட்டுருக்கோம் அப்படின்னா இந்த historical aspects of public health, concept of public health, changing concepts of public health, environmental education, right? And similarly வந்து இந்த genetics, food, இதெல்லாம் what is what go through பண்ணிக்கோங்க. and unit 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எந்த டிசீஸ் எல்லாம் பார்க்காம விட்டுருக்கோமோ அந்த டிசீஸ் எல்லாத்தையும் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ளூயன்சா, ஸ்பைன், சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம். and similarly இந்த நான் கம்யூனிகபிள்ல atherosclerosis. and unit 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த live attenuated and killed vaccines, adjuvants, quality control இதெல்லாம் what is what go through பண்ணுங்க. history of vaccinology go through பண்ணுங்க. and unit 4 பொறுத்த வரைக்கும் நம்ம விட்ட ஏரியாஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த gastroenterology, ரைட்? and இதுலயுமே வந்து pulmonology what is what தான் பார்த்திருப்பீங்க. and இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் மெடிசன் என்ன, ரைட்? and G and OBS units, right? and neonatal units இதெல்லாம் what is what go through பண்ணிக்கோங்க. and unit 5 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த diagnostic x-rays, right? and இந்த ultrasonography what is what னு பார்க்க சொல்லியிருக்கேன். சோ இப்படி பாத்தீங்க நம்ம விட்ட ஏரியாஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால 10 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியும். பட் இந்த விட்ட ஏரியாஸை நீங்க படிக்கும் போது பார்க்க வேண்டாம். எக்ஸாம் முன்னாடி நான் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் what is what னு go through பண்ணுங்க, right? So today what we have seen is we have seen important questions for this particular subject, biotechnology in healthcare. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.